warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم أنا من نور الله وكل شيء من نوري أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பூவுலகிலே அவதரித்த அந்த ரபியுல் அவல் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய புகழை பாட வேண்டும் என்று சொன்னால், புகழை கூற வேண்டும் என்று சொன்னால், ஒரு கவிஞர் கூறியிருப்பதைப் போல வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்ல நபிகளின் புகழ் பாட என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உயர்த்தி விட்டான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று குறிக்காட்டுகின்றான். அல்லாஹ் நபியுடைய புகழை உயர்த்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டதனால்தான் இந்த உலகத்திலே எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுக்காமல் கூற முடியாது. மக்களுக்கு செய்ய வேண்டிய சமூக சேவையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் சரி, பிற சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்களோடு இணங்கி வாழ்வது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நபிகள் நாயகத்துடைய புகழை எந்த தலைவரும் கூறாமல் இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவிலே நபிகள் நாயகத்துடைய புகழை அவர்கள் காட்டித் தந்த அற்புதங்களை எல்லாம் கூறுவதை விட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடி பட்டதினால் மதீனா நகர் எப்படி புனிதமாக மாறியது என்பதை பற்றி ஒரு சிறு ஞாபகப்படுத்துமாக இந்த ஜும்மாவில் பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனா இது தற்போதுள்ள பெயர் மதீனத்துன் நபி என்று சொல்வார்கள், நபியுடைய பட்டினம். இதனுடைய ஆரம்ப கால பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்று சொன்னால் பல்வேறு அர்த்தங்களில் இருந்தாலும் கூட சில தவறுதலான கெட்ட அர்த்தமுள்ள நாற்றம், ஃபசாது, அழிவு என்ற போன்ற பெயர்களும் உள்ளடக்கிய அந்த நகரம் இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்கமா நகரில் இருந்து மதீனா நகருக்கு செல்கின்றார்கள். இப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் காலத்திலே சிறுபிராய வயதாக இருந்து 100க்கும் அதிகமான வயது வாழ்ந்த ஒரு முதியவர்.
பெருமானார் காலத்துக்கு பின்னாடி பிற்காலத்திலே அவர்களுக்கு கேட்கின்றார்கள், அனஸே, உங்கள் வாழ்நாளில் இவ்வளவு நாள் வாழ்ந்துவிட்டீர்கள், உங்கள் வாழ்நாளில் மீண்டும் வராதா? நம்மகிட்ட கேட்டால் சொல்லுவோம், ஸ்கூல் லைஃப் மீண்டும் வராதா, நான் காலேஜில் படித்தேன், அந்த கல்வி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தேன், அந்த காலம் வராதா அப்படி ஞாபகப்படுத்தோம்ல. அது கேட்குறாங்க, மீண்டும் வராதா என்று உங்கள் வாழ்விலை நினைக்கக்கூடிய திறன்கள் இருக்கின்றதா அனஸே என்று அனஸல்லா பாடத்தில் கேட்குறாங்க. ஏன் இருக்குது? 2 நாள் மீண்டும் வராதா என்று நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஒன்று, மக்கமா நகரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த நகர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் மதீனா வருகின்றார்கள். எங்கள் நகரிலே உள்ள சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை நபிகள் நாயகத்தை காண வேண்டிய ஆர்வ துடிப்பிலே வேகமாக வருகின்றார்கள். அவரால் முடிந்தளவு குன்றுகளிலே ஏறி இன்று பார்க்கின்றார்கள், வீட்டுடைய மேலே ஏறி இன்று பார்க்கின்றார்கள். முடிந்தவர்கள் மரத்தின் மேலே இருந்து பெருமானார் வருவார்களா, வந்துவிட்டார்களா என்ற ஆர்வம் பொங்கு அப்படியே துடித்து பார்க்கின்றார்கள் பெருமானாரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகின்றார்கள் மதீனா நகரில். அங்கிருந்த சிறுவர் சிறுமிகளெல்லாம் பெருமானாரை வாழ்த்தி கவி பாடி தலால் பதுர் என்ற கவியை பாடி வரவேற்கின்றார்கள் பெருமானாரை புடைசூழ. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமிகளை பார்த்து கேட்கின்றார், சிறுவர் சிறுமிகளை பார்த்து, அத்துஹிப்பூனனி, சிறுமிகளே என்ன உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குமான்னு இருக்கிறாங்க. நாம் யாரை சொல்லலாம், உங்களை ரொம்ப பிடிக்கிற சொல்கிறாங்க, நானும் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையை மறக்கவே முடியாது. அனஸல்லாஹு சொல்கிறாங்க, இந்த நாளை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அன்றுதான் எங்கள் தலையெழுத்தே மாறிப்போன நாள். இன்னொரு நாளை மக்கா வெற்றி கொண்ட நாள். என துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதே பூமியிலே அதிகாரத்தோடு சென்ற நாள், அந்த பதஹே மக்கா என்று சொல்வார்கள். அந்த நாளையும் எங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாது. ஏன் தெரியுமா? அனஸல்லாஹு மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்த நாளை மறக்க முடியாத நாள் என்று சொன்னார். எஸ்ரிப் என்ற அந்த தவறான அர்த்தம் கொண்ட ஊர் மதீனா, மதீனத்து நபி, தாபா, தைபா என்று 94 அழகான பெயர்களை கொண்ட ஊராக மாற்றப்பட்டுவிட்டு பெருமானாருடைய காலி பட்டவர். பெருமானார் காலடி இந்த பூமியிலே பட்டதினால் இப்போ நம்மளாம் இருக்கோம், வீடு க்ளீன் பண்ணுறோம், இல்லை ஒரு மணலில் போகிறோம், டஸ்ட்டு கிளம்பும், தூசி பொங்கி வரும், என்ன செய்வோம்? ஒரு துணியவோ எதையோ அடைச்சிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மதீனமாக இன்னஃபி ஒபாலிஹா ஷிஃபாஉ மின் குல்லி தா. இந்த மதீனா நகருடைய தூசி பல்வேறு விதமான நோயை தீர்க்கக்கூடிய நிவாரணியாக இருக்குன்னு சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த தருணத்தில் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போருக்கு போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட 40,000 சஹாபாக்களை திரட்டி கொண்டு தபூக் ரோமானியர்கள் எதிர்த்து போராடக்கூடிய போருக்கு சென்றுவிட்டு பெருமானார் திரும்புகின்றார்கள். இங்கே ஊரிலே பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள், அந்த காலத்தில் அந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்கள் மட்டும்தான் மதீனா நகரத்தில் இருந்தார்கள். பெருமானார் திரும்புகின்ற பொழுது, ஆகா மதீனாவிற்கு மீண்டும் வேகமாக செல்ல வேண்டும் என்று வேகமாக வருகின்றார்கள். பெருமானார் வருகின்றார்கள் என்று ஏன்னா சில மாத காலம் பெருமானாரை பார்க்கவில்லை. ஒரு நாள் பார்க்காவிட்டால் கூட சஹாபாக்கள் பெருமானாரை பார்க்க முடியவில்லை, துடித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் வருகின்றார்கள் என்ற தகவல் கேள்விப்பட்டவுடன் வேகமாக இவர்களும் ஊர் எல்லைக்கு வருகின்றார்கள். 2 நபர்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது பொழுது கிளம்புகின்றது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சில சஹாபிகள் துண்டை வைத்து மூக்கை பற்றிக் கொள்கின்றார்கள். பெருமானார் அந்த கையை தட்டி சொல்கின்றார்கள் இந்த வாசத்தை, வல்லதி நப்சி பேதி, யாருடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தி வெட்டி கூடுகிறேன், இன்னஃபிய ஒபாலிஹா ஷிஃபாஉ மின் குல்லி தா. இந்த மதீனா நகருடைய பொழுதிலே ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கின்றது. எப்பொழுது பெருமானார் அந்த மதீனா நகரிலே காலடி வைப்பதற்கு முன்னால் இல்லை,
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான மதீனாவிலே காலடி வைத்தார்களோ அன்று அது தூசி நோய்க்கு நிவாரணியாக மாறுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல அந்த மதீனாவுடைய மண்ணுக்கும் தனி சிறப்பு இருக்கின்றது. பெருமானார் கூட்டத்து காலத்திலே பல கோத்திரத்தார்கள் மதீனாவில் வசித்தார்கள். அதிலே ஒரு கோத்திரத்தார்கள் பனு ஹாரிசா என்ற ஒரு கோத்திரத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனு ஹாரிசா என்ற கோத்திரத்தை பார்ப்பதற்காக அந்த செல்கின்றார்கள் அந்த பகுதிக்கு. அங்கு பார்த்தா அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அவர்கள் காய்ச்சலே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ கேட்குறாங்க, என்னாச்சு? யார சொல்லலாம், இங்கே எல்லாத்தையும் சொல்லுவோம்ல, குடும்பத்தில் எல்லாத்தையும் காய்ச்சலாக கிடைக்கும் சொல்லுவோம்ல, இங்கே கிளையார்களுக்கு எல்லாருமே காய்ச்சலாக இருக்குது. அப்போ சொல்லாச்சு, ஏன் காய்ச்சலாக இருக்கா? இந்த மதீனா மண்ணு என்னாச்சு உங்களுக்கு? என்ன மதீனா மண்ணு சொல்கிற யார சொல்லலாம்? இந்த மண்ணை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை, மண்ணை கொஞ்சம் எடுங்க, மண்ணில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்கள், உங்கள் உமிழ் நீரை கொஞ்சம் அதை இடுங்கள், இதை இட்டு கலக்கி உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்த்துக் கொள்ளுங்கள், காய்ச்சல் பறஞ்சிடும் என்று கூறினார்கள். அதே போல அந்த சஹாபா பெருமக்கள் தேய்த்தார்கள், காய்ச்சல் ஓடிவிட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே மண்ணை எடுத்து நான் பூசிக்கொண்டா மதீனா நகரை அண்டி வேறு எந்த இடத்திலும் பூசிக்கொண்டாலும் கூட இத்தகைய தண்ணீர் வராது. ஆஷிக்கே ரசூல் நபிகள் நாயகத்துறை நேசித்த வல்லோர்கள் சொல்கின்றார்கள், எல்லாம் நடந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி மதீனாவிலே பட்டது தான். சொல்லுவார்கள், ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சிசினி போய் மோதி பார்க்கன்னு சொல்லுவாங்க. இங்கே தேவைகளில் பெரும்பாலானத்துக்கு காலடி பட்டத்தினால் எவ்வளோ பெரிய மாற்றம், இதைவிட பெரிய மாற்றம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடி பட்டதினால் ஒரு இடத்தையே அல்லாஹ் சுவனத்தி பூமிக்கு கொண்டு வந்து விட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், மா பைன பைத்தி ஓ மிம்பரி ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah, எனது வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட தூரம் சுவனத்தின் பூங்கா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அந்த மிம்பர் எங்கே இருக்கிறது தெரியுமா? அது ஒரு அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஒரு நதியுடைய கரை ஓரத்திலே இந்த மிம்பர் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் எத்தனையோ இடம் இருக்கின்றது அல்லவா? மதீனாவிலே பல்வேறு விதமான இடங்கள் இருக்கின்றது. அவை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் ரசூலுல்லாஹுடைய வீட்டிற்கும் இந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும்? பெரிய பெரிய ஆரிஃபீன்கள் இமாம்கள் சொல்கின்றார்கள், ஒன்றுமில்லை, பெருமானார் தொழுகும் பொழுது சாதாரணமாக தொழுகும் என்பது அந்த தொழுகை அல்லாஹ்வை காணப்படுவதற்காக செய்யப்படுது. சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் தொழுவ போகும்போது அல்லாஹ்வை பார்த்து தொழுங்க, இல்லை அல்லாஹ் பார்க்குறாங்கிற எண்ணத்தில் தொழுங்குண்டு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வோடு உரையாடி தொழுகின்றார்கள். இந்த இடத்திற்கும் பெருமானார் வீட்டுக்கும் எத்தனை முறை அல்லாஹ்வை காண்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கின்றார்களோ இந்த பூமியை அல்லாஹ் சொர்க்கமாக மாற்றுகின்றான். பெருமானாருடைய காலடி பட்டதினால் அந்த இடத்தையே அல்லாஹ் சுவனமாக மாற்றிவிட்டார் என்று சொன்னால் பெருமானுடைய முபாரக்கான அந்த காலுக்கு எவ்வளவு பெரிய உயரிய அந்தஸ்து இருக்கும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மதீனா நகருடைய சிறப்புகளை பற்றி நபிகனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது, நம்மளாம் இருக்கோம், நோய்களை பல பேர் கஷ்டப்படுவோம், பொருளாதார ரீதியில் பல பேர் கஷ்டப்படுவோம், அடுத்தவனுடைய டார்ச்சர் ரொம்ப ஓவர் டார்ச்சர் இருக்கும், அதையும் கஷ்டப்படுவோம். உனக்கு சூழ் வெக்ஸா இப்போ என்ன சொல்லுண்டா, இருக்கிறதுக்கு செத்து தோயாமலா மொத்தம் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத விட மொத்தாங்களான்னு கேட்பாங்க ஒரு சிலர். ஆனால் அப்படி யாரும் மௌத்தை கேட்கவே கூடாது. யாருமே மௌத்தை தான்னு கேட்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் மௌத்து என்பது அல்லாஹுக்காக கொடுப்போம். நம்ம நினச்சிக்கிருப்போம், இன்னும் ஒரு வருஷம் இருப்போம், 5 நாள் ஹெல்த்தியாக இருந்துக்கிருக்கோம், இன்னும் பல புரோகிராம் ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பான்.
அடுத்த 10 நிமிஷம் இருப்பான்னு தெரியாது. இப்போ உட்கார்ந்துருக்கோம், எத்தனை பேருக்கு அல்ல எந்திரிக்க சத்தியம் கொடுப்பான்னு தெரியாது. இதனால் யாரும் மௌத்தை தான்னு கேட்கவே கூடாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மனிஸ்தத அலீக்கும் மையமூத்த பல் யமூத் பில் மதீனா. யாராச்சும் மௌத்தை கேட்கக்கூடிய சூழல் இருந்தால் மதீனாவில் நீங்கள் மௌத்தாவதற்காக கேளுங்க. அங்கே மனிஸ்தத மையமூத்த பல் யமூத் மதீனா, மதீனாவிலே மௌத்தாகிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மதீனாவிலே மௌத்தாகிக் கொண்டால் அகூனு லஹு ஷஹீதன் வ ஷஃபிய்யா, அவருக்கு நான் கியாமத்தினாலேயே சாட்சி வரக்கூடியவராக இருக்கின்றேன் மற்றும் ஷஃபாஅத்தை தரக்கூடியவராக இருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுடைய கருத்து என்று சொன்னால், மதீனா நகர் பூமியிலே சென்று தன் இன்னுயிரை அர்ப்பணித்துக் கொள்ள நாடியவர்கள் அர்ப்பணித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னால், நான் ஷஹாதத்தையும் கூறுகின்றேன், அவருக்கு ஷஃபாஅத்தும் செய்வேன் என்று கூறுகின்ற பொழுது, யார் மதீனா நகரிலே வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சோனவாதிகள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியும் ஷஹாதத்தும் கூறிய பொழுது அவர் சொர்க்கத்துக்கு செல்லாமல் எப்படி இருப்பார்? கியாமத்து நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக இழுக்கப்படுவார்கள். அதற்கு அடுத்ததாக அந்த மதீனா நகரத்தில் உள்ள ஜன்னத்துல் பகீயிலே அடக்கப்பட்டிருக்கின்ற நல்லடியாக தான் எடுப்பதால் நீங்கள் மரணிக்கக்கூடிய எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போய்விட நம்ம சௌர அஜித் அம்சா நம்ம மஜா ஹஜ்ஜு போகிறேன், அங்கேயே வஃபாத் ஆகக்கூடிய வாக்கியத்தை தாரக்கா துவா செய்யுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஏன்னா முன்ன ஒரு காலத்துல போனோம், விசா ப்ராப்ளம் இருக்காது, எதுவும் இருக்காது, போனால் அங்கேயே உட்காந்துடலாம் மௌத்தாகிற வரைக்கு. இன்னைக்கு தான் 40 நாள் 10 விட்டுருவாங்க, இப்படிதான் போப்பாங்க, டைம் முடிஞ்சு 10 விட்டுருவாங்க. ஆனால் அல்லாஹ் யாருக்கு அந்த மதீனா நகரிலே புனிதமானவனை மட்டும்தான் அந்த மதீனா நகரில் பூமி ஏற்றுக்கொள்ளும். ஹதீஸில் வரலாறு இருக்கின்றது, பூமியில் அடக்கிட்டு இந்த மதீனா நகர் அடக்கப்பட்ட பொழுது பூமி ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி வீசி இருந்து பல ஹதீஸில் வந்து இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை சூழத்துக்கு செல்லக்கூடிய தகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா நகருக்கு சென்ற பொழுதுதான் ஏற்பட்டது. இதுக்கிட்ட மதீனத்துல் இமாம் சொல்லுவாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்மளாம் ஹனஃபி ஷாஃபி ரஹ்மத்தை பின்பற்றுறோம், இதேமாதிரி மாலிக் மதஹப் இருக்காங்க. மாலிக் இப்படிமான பெரிய மிகப்பெரிய இமாம். அந்த இமாம் சொன்னால் ஒரு 10 ஃபர்லான ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஆரம்பத்தில். பிற்காலத்தில் பல முறை அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தபோது கூட ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த மதீனா நகரில் மௌத்தாப்பா நினச்சிருக்கேன், போகிற பொழுது மக்கால மௌத்தாப்பானும் பெரிய விசேஷம்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மௌத்தாதாக இருந்தால் மதீனா நகரிலே மரணித்துக் கொள்ளுங்கள் கூறிய பொழுது பெருமானாருடைய ஷஃபாஅத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதீனா நகரிலே தான் மரணிக்கும் என்பதற்காக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு 2வது தடவை போகவே இல்லை. அப்போ மனசு கவலை இருக்கு ஹஜ்ஜுக்கு போகிறது. அப்போ ஒரு நாள் படுத்து தூங்கி இருக்கும் பொழுது மலக்குல் மௌத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட கனவுல காண்றாங்க. அப்போ வாசல ஏண்டா இஸ்ராயலுக்கு உத்தரவு வாங்கிட்டு போதும், அவங்க எப்போ உயிர் எடுத்து போகணும்னு தெரிஞ்சுன்னா எனக்கு நிம்மதியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இஸ்ராயீலே, நான் வந்து ஹஜ்ஜுக்கு ஆசை இருக்கு, எனக்கு இன்னும் எவ்வளோ நாளாக உயிரோடு இருக்குன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் நிறையா போயிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை, இந்த கையை மட்டும் காட்டாங்க. கையை கட்டி முடிச்சுட்டாங்க. முடிஞ்சு வச்சு இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படின்னாங்களே 5 நாளா 5 மாதமா 5 வருஷமா 5 வாரமா ஒன்றும் தெரியல. ஏன்னா முன்னேறத கூட கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அப்போ அந்த நேரத்தில் தாபீனாக இருந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு சீரின் என்று சொன்னால் கனவுக்கலை வல்லுனர். அவ்வளோ பெரிய ஞானத்தை யூசுப் நபிக்கு எப்படி அல்லாஹ் கனவு ஞானத்தை கொடுத்தானோ அதே போன்ற ஞானத்தை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்துருந்தான். அப்போ இந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவரை அனுப்பி, நான் இந்த மாதிரி நீ போய் இப்லீஸ் என்று கேளு, இந்த மாதிரி கனவு. மாணவன்னா சின்ன வயசாக இருக்காங்கல்ல, 50 வயசில் ஓடுவாங்க, 30 வயசில் ஓடுவாங்க, எல்லாரும் என்ன ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியோட அவரோட மாணவர்கள் தான். அப்போ போய் நீ போய் கேட்டுட்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் மாலிக்கிமா வேண்டாம்னு சொல்ல வேணாம், நீ போய் ஒரு ஆள் கனவு ஒன்றுக்காக
இந்த கனவுடைய விளக்கை என்னன்னு கேட்டுவாங்க அனுப்பிக்கிறேன். அப்போ என் மாணவர் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட போகிறாங்க. போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நபர் இப்படி கனவு வந்தார், வேறு சொல்லி கேட்டாங்க என்ன வழக்கம் கேட்டாங்க. அவர் மதீனாவை சேர்ந்தவரா? மதீனாவை சேர்ந்தவர். அப்போ இந்த கனவை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தவிர யாரும் கண்டிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய இமாம்கள், எவ்வளோ சீனியர்த்தனம் பொருந்தியவர்கள், ஒன்றுக்குள்ள கனவு ஏண்டா இப்படிப்பட்ட ஒன்றாமான கனவைக்கான தகுதி படைத்தவர் என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி யாருமே இல்லை. அவனை சொல்லுங்க, அல்லாஹ் இப்படி காட்டான்னு சொன்னால் நீங்கள் 5 நாளோ 5 நாளைக்கு வேணாம். குர்ஆன் நல்லா சொல்லியிருக்காங்க, 5 விஷயம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். மழை பெய்யுறது, மௌத்தாகிறது, கர்ப்பத்திற்கு பெண் இருக்கிறது, எல்லாமே அல்லாஹ்க்கு இருக்கு. அந்த 5 விஷயத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் கனவுல யாரை பார்த்தாங்க? இது மலக்குள் மௌத்தை பார்த்துட்டாங்க. அதனால சொல்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு வெளியில் போக வேணாம்னு சொல்லிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விஷயம் சொன்னால், அடுத்த ஹஜ்ஜு வருவதற்கு முன்பாக இமாம் மாலிக் வந்து மௌத்தாயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, இந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று ஹஜ்ஜை செல்வது, ஹஜ்ஜு என்று முதல்ல போயிட்டு ஃபர்லான ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. 2வது வகையான ஹஜ்ஜு இந்த மதீனாவில் மரணிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்திலே அவர் போகவில்லை என்று சொன்னார். இந்த பூமிக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் கண்ணியத்தை கொடுத்துருக்காங்க. தெருவில் நடந்து போனா தெருவில் தரப்பு ஒவ்வொருத்தரையே நடந்து போவாங்க. ஏண்டா இந்த தெருவில் ஏண்டா அவங்க வாழ்ந்து பெருமானா வந்ததுக்கு ஒரு 80-90 வருஷம் வித்தியாசம். இந்த இடத்துல பெருமானா நடந்து வைப்பாங்களோ, அந்த முபாரக்கான காலனிப்பட்ட இடத்துல ஏன் காலனிப்பட்டுமோன்னு பயத்தில் தெருவுடைய ஓரத்திலேயே நடந்து போவாங்க. எவ்வளோ பெரிய கண்ணியம் வைத்திருக்கின்றார்கள். இதே போலத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மதீனா நகரிலே மரணிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆவலாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை மெம்பரில் உமர் ரலியல்லாஹு தஆலா நின்று குத்துபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சுவனத்திலே ஒரு மாளிகை இருக்கின்றது. இந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? இந்த மாளிகையுடைய சிறப்பம்சங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்லிட்டு இந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? 1 நபிக்கு கிடைக்கும், 2வது சித்திக்கு கிடைக்கும், 3வது சுஹதாக்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க இந்த சித்தி இந்த மாளிகை யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபிமார்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபியு பல்தபத்து ராசு இலா கபிரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய முகத்தை அப்படியே பெருமானாக்கு நேர்ந்து பேசியிருக்காங்க. குத்துபா பல்தபத்து பஜுஹு அலா கபிரின் நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபன் பிக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அந்த சிறப்பு அந்தஸ்தை பெற்றுவிட்டீர்கள் அப்படி சொல்லிட்டு 2வது சொல்றாங்க, இந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சித்திக்கு கிடைக்கும். திருப்பி மர்ஹபன் பிக அபூபக்கர் கர்ப பார்த்து திருப்பி மர்ஹபன் பிக யா அபூபக்கர், அபூபக்கரே உங்கள் சோபனம் உண்டாகட்டுமாக, வாழ்த்துக்கள் உண்டாகட்டுமாக, உங்களுக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்து விட்டது. 3வதாக இது சுஹதாக்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னபொழுது பல்தபத்து ஈரா வச்சுக்கன்னு பார்த்தாங்க. அபூபக்கர், உமரே இந்த ஷஹாதத்தாவது உனக்கு கிடைக்குமா? நபியும் இல்லை, சித்திக்காகல, இந்த ஷஹாதத்தாவது உனக்கு கிடைக்கும் உமரே அப்படி தன்னைத்தானே பார்த்து கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, இந்த ஷஹாதத்தையும் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த பூமா நபியுடைய புனிதமான மக்காமா நகரிலே நான் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தில் தா அல்லாஹ் என்று கேட்டார். ஏன்னா ஷஹாதத்து இவங்க போருக்கு போகும்போது வெளியிலே பல இடத்துக்கு போய் அங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளியில் போனாங்க, அங்கேயே ஷஹாதத்தை அங்கே அடைக்குவாங்க. மதீனா நகரிலே அடக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடும். ஆனால் அவங்க கேட்டாங்க, அந்த ஷஹாதத்தையும் தான் அல்லாஹ். அதே நேரத்தில் இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த மிகப்பெரிய நசீபத்தரும். அதாவது கேட்கும் வாயளவில் கேட்குறது ஈஸியாக இருக்கேன், ஆனால் அந்த துவாக்கள் கல்பில் எதுவும் வந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ நம்ம இருக்கோம் நல்லா ஃபுல்லாக 5 வகுப்பு ஃபர்லு சொல்லுறோம், திக்கர் செய்கிறோம், ஓதுறோம், மிகப்பெரிய பாதித்து நமக்கே தெரியுது. ஆனால் அவர் மொத்தம் போயிட்டா சொர்க்கம் முடிய சொல்ல முடியுமா? சொர்க்கங்கிறது தீர்மானிக்கப்படுறது அந்த
அல்லாஹ் கருணை அடிப்படையில் யார் வேணாலும் சொர்க்கத்தை அனுப்பலாம். இப்போ தாலியை சொல்றாங்கல்ல, விபச்சாரம் செய்திருந்த பெண்மணியை கூட அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பிட்டான். ஒரு நாய் கிடைக்குங்கிறதுனால, ஒரு பூனையை கொடுமைப்படுத்தியதன் காரணமாக இபாதத்தை செய்து கொண்டிருந்த பெண்மணியை கூட நரகத்துக்கு அனுப்பலாம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹ்வுடைய அதான். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம மௌத்தா போயிட்டா சுவனம் நல்ல அடிப்பில் செஞ்சிருக்காரு, அல்லாஹ் பொருந்திக்கணுங்கிறத நான் சுவனம் கிடைக்குன்னு சொல்லுவோம். ஆனால் மதீனா நகரிலே அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தால் அந்த ரவுலா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அங்கே மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நம் வாழ்நாளில் மிகப்பெரிய அந்தஸ்து தெரியும். ஏன் தெரியுமா? நாம் சுவனவாதிகள் என்ற அந்தஸ்து கண்கூடாக பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்தஸ்தை தந்தவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மதீனா நகரிலே அந்த காலடியை எடுத்து வைத்தார்களோ அப்பொழுதுதான் மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. நம்ம பெரும்பான்மையான நபர்களுக்கு பெருமானாருடைய இந்த புனிதமான மதீனா பூமியிலே மரணிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்திட வேண்டும். அல்லாஹ் அதற்கு நல்லொரு பாலிக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு சின்ன ஊர்களில் மக்கா பெருசா மதீனா பெருசா, இமாம்களிடத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. மக்காதான் சிறந்த ஊர்னு பல்வேறு கருத்து சொல்றாங்க, மதீனாவே பெரிய சிறந்த ஊர்னு பல்வேறு கருத்து சொல்றாங்க. கடைசியில் இமாம்கள் ஒரு முடிவுக்கு கன்ஃபியூஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு முடிவுரைக்கு வர்றாங்க. கஅபத்துல்லாவை விட சிந்திக்கணும், கஅபத்துல்லாவை விட மதீனா நகரிலே பெருமானார் அடங்கியிருக்கின்ற அந்த இடம் சிறந்தது என்று சொல்கின்றார் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த விஷயத்தை அரிசை விட, குருசை விட, சோளத்தை விட பெருமானாருடைய அந்த மதீனா நகரம் ரவுலா இருக்கின்ற இடம்தான் என்று சொல்லி காட்டுகின்றார். இதுக்கு அவங்க சின்ன ஒரு வானமும் பூமியும் தர்க்கித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலந்துரையாடல். ஏன்னா வழங்கணும்ல, சிறப்புன்னா எப்படி சிறப்பு? இப்போ நம்மளாம் கருத்து சொல்கிறது இல்லை, பெரும் இமாம்களை சொன்ன கருத்து. அப்போ பூமி சொல்லிச்சான், வானம் பூமி பேசிக்கொள்வது. பூமி சொல்லிச்சான், நான் தான் சிறந்த ஆள். எப்படி சிறந்த ஆள்? என்ற எல்லா விதமான மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா விதமான தேவைகளும் என்கிட்ட இருக்குது. பழம் இருக்குது, அரிசி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் தான் பெரிய ஆள். பூமி சொல்லிச்சான். அப்போ வானம் சொல்லிச்சான், அப்பா நீ எல்லாம் சொல்கிறது சரி, ஆனால் இவைகள்லாம் வளர்றதுக்கு காரணமாக தண்ணி என்கிட்ட வானத்திலிருந்தாப்பா வருதுன்னு சொல்லிச்சான். இப்போ இப்படியே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வானம் கடைசியாக அது வாழத்தை வைக்குது. இப்போலாம் சொல்லியே நான் தான் சிறந்தவன். எப்படி தெரியுமா? சொர்க்கம் இடத்து இருக்குது, அல்லாஹுடைய அரிசி இடத்து இருக்குது, குருசு இடத்து இருக்குது, நான் தான் சிறந்தவன் சொல்லிச்சான். அவன் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறான். அப்போ சொல்லும்போது அந்த பூமி அப்படியே பக்கா நின்று போச்சான். பேசுறதுக்கு யோசிக்காம, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாப்பா, சொர்க்கம் இருக்குது, அரசு இருக்குது, குருசு இருக்குது, நீங்கள் சிறந்தாங்க. ஆனால் இவையெல்லாம் படைக்க காரணமாக இருந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியாக எனக்காக இருக்குது, நான் தேசுறவங்க சொல்கிறாங்க. பெருமானார் அனமின் நூறில்லா குல்லு ஷைஇன் நூறி, நான் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டவன். உலகத்தில் உள்ள அனைத்து பொருளும் அரிசாக இருக்கட்டும், குருஷாக இருக்கட்டும், காபாவாக இருக்கட்டும், பைத்துல் முகத்தஸாக இருக்கட்டும், உலகத்தில் ஏனைய அத்தனை இடமாக இருக்கட்டும், அனைத்து பெருமானாருடைய நூரை கொண்டே படைக்கப்பட்டது. ஆகையால் பூமி சொல்லிச்சார், இவையெல்லாம் படைக்க காரணமாக இருந்த அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தரம்பா இருப்பான்னு சொல்லுவது அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே வானம் வாயடைத்து என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியாருக்கு மக்கா படைக்கப்பட்டது, கஅபத்துல்லாஹ் படைக்கப்பட்டது, நாம் இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. மதீனா நகர் உருவாக்கப்பட்டது, பெருமானார் வருவார்கள் என்று 700 வருடங்களுக்கு முன்பே துப்பா என்ற மன்னன் அங்கே அதற்கு முன் மக்கள் இருந்தாலும் துப்பா என்ற மன்னன் அவர்கள் வேதங்களிலே படித்தது வைத்து இந்த ஊரிலே தான் பிற்காலத்திலே ஒரு நபி வருவார், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவார். ஆகையால் அந்த நபியை வரவேற்க வேண்டும். நான் வரவேற்கிறேன், இல்லை என்றால் என் சந்ததிகளை வரவேற்கும் என்பதற்காக நபியை எதிர்பார்த்து உருவான நகரம் மதீனா. ஆகையால் மதீனாவே சிறந்த நகரம் என்று இமாம்களை கூறி முடிக்கின்றார்கள். மக்கா சிறந்த, மதீனா சிறந்த விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா சிறந்தது. அந்த ரவுலாவை நம் அனைவரும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை
எல்லாம் அல்லாஹ் தந்திர வேண்டும். அந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவை முன்னின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்ற சலாத்தை கூறி பெருமானாருடைய பதில் சலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இபாதத்தை உயர்த்தி பெருமானாருடைய என்ற ஜியாரத்தை கபூல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வான் என்று இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த உள்ள ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.